பகத் ராமானுஜன் தாளினை பணிந்த அனைவருக்கும் ஆசீர்வாதம். சுவாமி, அவர் உங்களை தேடித்தானே வந்தார் என்றார் தஞ்சம்பாள். சரிம்மா, எனக்கு உணவை கொடுங்கள், நான் சாப்பிட்டுவிட்டு கிளம்புகிறேன். பெருமளவு கைங்கரித்து அவசரமாக செல்ல வேண்டியுள்ளது, எக்காரணம் கொண்டும் அதை தாமதமாகக்கூடாது என்றார். திருக்கட்சி நம்பி எதற்காக அவசரப்படுகிறார் என்பது தஞ்சம்மாளுக்கு புரிந்திருக்க வாய்ப்பில்லை. எனவே அவர் வேகமாக உணவை பரிமாறினார். திருக்கட்சி நம்பியும் பெயருக்கு சாப்பிட்டு விட்டு அவர் கையாலை இலையை எடுத்து வெளியே போட்டுவிட்டு ராமானுஜர் வீட்டு வருவதற்குள் வெளியேறிவிட்டார். பிராமணன் அல்லாத ஒருவர் தன் வீட்டில் சாப்பிட்டதால் தஞ்சம்மாள் வழக்கம் போல அவர் சாப்பிட்ட இடத்தை கழுவிவிட்டு மிச்சம் மீதியை வெளியே போட்டுவிட்டு மீண்டும் ஒருவை குளித்து புதிதாக சமையல் தொடங்கிவிட்டார். வெளியே சென்ற ராமானுஜர் அவசர அவசரமாக வீடு திரும்பினார். தஞ்சா நம்பி இங்கே வந்தாரா? அவசர அவசரமாக கேட்டார். ஆமாம் சுவாமி, அவர் உணவு அருந்துவிட்டு அவசரமாக பெருமாள் கைங்கரியம் இருப்பதாக சொல்லி சென்று விட்டார். அவர் சாப்பிட்ட இலையை அவர் கையாலேயே தூக்கி வீசப்பட்டது. வேளாளருக்கு போட்ட மிச்சத்தை உங்களுக்கு எப்படி பரிமாறியது? அதை வேலைக்காரை கொடுத்து விட்டு வீட்டை கழுவி புதிதாக தங்களுக்கு சமைத்து கொண்டிருக்கேன் என்றார். ராமானுஜர் கோபமே வந்துவிட்டது. அடிப்பாவி, என்ன காரியம் செய்தாய்? அவர் சாப்பிட்ட எச்சத்தை தின்றாவது அவருக்கு சீராக முயன்றனே, அத்தனையும் கெடுத்து விட்டாயே. அவர் எவ்வளவு பெரிய மகான், ஜாதி வேளாளராயினும் பெருமாளிடமே நேரில் பேசுபவராயிற்று. பெருமாள் ஓரிடம் பேசுகிறார் என்றால் அவருக்கு ஏதடி ஜாதி? அவர் அவன் இடத்தில் கைவிட்டதாக சொல்லி தீராத பழியை தேடிக்கொண்டு விட்டாயே என திட்டி தீர்த்தார் ராமானுஜர். பின்பு வருத்தத்தில் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார். பொருளாளா, இதென்ன சோதனை? நான் காலமெல்லாம் அவனுக்கு ஆலவட்டம் என செய்து கொண்டிருந்தேனே, என்னை ராமானுஜர் குருவாகி விரும்புகிறாயே. அவர் சாதாரணமானவர் அல்லவா? சாதாரணமானவரில்லை. ராமபிரான் தம்பியான் லக்ஷ்மணின் அவதாரம் அல்லவா? அவர் குருவாகும் தகுதி எனக்கு ஏது? அவர் என்னை வீட்டுக்கு வரவைத்து நான் உண்ட இச்சத்தை சாப்பிட்டு என்னை குருவாக ஏற்று பெரிய மனிதராக பார்க்கிறார். உன் அடியவர்களுக்கு தொண்டு செய்ய விரும்பும் என்னை ஒரு அடியவனாக்கி எனக்கு தொண்டு செய்யும் ராமானுஜர் விரும்புகிறாரே. இது கொஞ்சமும் நான் இனி கொஞ்ச நாள் நான் இங்கே இருக்கக்கூடாது. திருமலையில் வெங்கடாதளபதியை காட்சியிடம் உன் திருமுகத்தை சேவித்து அங்கேயே சில காலம் தங்கி வருகிறேன். அதற்கு அனுமதி கொடு என்று பெருமாளிடம் பிடிவாதமாக கேட்டார். பெருமாள் தான் இவரிடம் பேசுவராயிற்று. அவர் சொல் கேட்க மறுத்ததால் பக்திக்கே களங்கமாக எழுமோ என்பதை அவர் அறியாதவரா என்ன? இந்த மாயக்காரன் அனுமதி கொடுத்து விட்டான். சரி நம்பி, எங்கிருந்தாலும் நீ எனக்கு தான் சேவை செய்ய போகிறீர், திருமலைக்கு வாருமே என பச்சை கொடி காட்டிவிட்டார். திருக்கட்சி நம்பியும் திருமலைக்கு சென்று விட்டார். ராமானுஜர் நம்பி திருமலைக்கு சென்ற தகவல் அறிந்து அவர் வருகைக்காக காத்திருந்தார். இதனிடையே காஞ்சிபுரத்தில் கடும் வெயில் பேரருளான வரதராஜன் வெப்பத்திற்கு தப்பவில்லை. நம்பி திருமலைக்கு போய் 6 மாதம் கழிந்து விட்டது. ஒரு நாள் வேங்கவன் அவரிடம், நம்பி, நீ காஞ்சிபுரத்துக்கே வா, இங்கே நான் கடும் வெயிலில் அவதிப்படுகிறேன். இச்சமயத்தில் நீ என் அருகிலிருந்து ஆலோட்டம் வீசினால் வெப்பத்தின் பிடியிருந்த நான் தப்புவேன் அல்லவா என்றார். குளிர்ந்த மேனியை கொண்ட அந்த கல்வனின் அழகத்தை பாருங்களேன். பொறுக்குமாறு நம்பிக்கை ஆள வந்த நம்பிக்கை, வரதராஜா, இதோ இக்கணமே கிளம்பி விடுகிறேன் என்று கிளம்பிவிட்டார். ராமானுஜர் அவர் வந்ததை அறிந்து மகிழ்ச்சியுடன் சென்று சந்தித்து பேசினார். நீண்ட நேரமாக பரவனின் புகழ் பேசிக்கொண்டிருந்தார். ராமானுஜம் அவரிடம் சில சந்தேகங்களை சொன்னார். அந்த ஆன்மீக சந்தேகக்கூடிய பதிலை பெருமாளிடம் கேட்டு சொல்லுங்களேன் என்று திருக்கட்சி நம்பிகளிடம் அவர் கூறினார். நம்பியும் கோயிலுக்கு சென்று பெருமாளிடம் பேசிக்கொண்டிருந்த போது ராமானுஜர் கேட்ட கேள்விகளை அடுக்கினார். பெருமாளும் பதில் சொன்னார். நம்பி மறுநாள் ராமானுஜர் அழைத்து, ராமானுஜரே, தங்கள் கேள்விகளுக்கு பேர் அருளாளருடைய பதில் சொன்னார். அது மட்டுமல்ல, இது உடனடியாக உன்னிடம் சொல்லியாக வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார் என்றார். ராமானுஜர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. என்ன பெருமாள் என்ன பெயரை சொன்னார்? என்னிடம் சொல்ல சொன்னாரா? நான் செய்த பாக்கியம் தான் என்றே சொல்லுங்களேன் சுவாமி, அதை கேட்க நான் ஆவலாக இருக்கிறேன் என்றார்.
இதை பார்த்து இதை கேட்டு ராமானுஜர் தன்னை மறந்து ஆடினார். அப்படி என்னதான் சொல்லியிருந்தார் பெருமாள் என்பதை அடுத்த தொடரில் பார்ப்போம். ராமானுஜாய நமக.